வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 2009க்கு முன்னம் திருமணம் ஆகினவர்களுக்கு 20 லட்சம் ரூபா வீட்டு திட்டமும், 2009க்கு பிறகு திருமணமானவர்களுக்கு 10 லட்சம் ரூபா வீட்டு திட்டமும் தான் அரசாங்கத்தால் வழங்கப்படுறது நடைமுறையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2012ஆம் ஆண்டு திருமணமானவர்கள். எங்களுக்கு 10 லட்சம் ரூபா திட்டம் தான் தந்திருக்கிறார்கள். அதுவும் மிகுந்த சிக்கலின் மத்தியெல்லாம் தந்தவர்கள். நண்பர் ஒருவரின் முயற்சியால் தான் அது தந்தவர்கள். அப்போ தரேகி எங்களுக்கு சொன்னவர், நீங்கள் 20 லட்சம் அல்லது 25 லட்சத்தை வச்சுருக்கணும்னு சொல்லி. மேலே அவ்வளவு பணம் எங்கள்கிட்ட இல்லை. நண்பர்களையும் உறவுகளையும் நம்பித்தான் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்மையில் இதுவரை நாங்கள் 10 லட்சத்தில் 6 லட்சம் தந்துட்டார்கள். அதில் நாங்கள் எங்களோட கையால் கடன் மற்ற எங்களுடைய உழைப்புகள் என்று சொல்லி போட்டது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பெறும். சரி, அது போகட்டும். இனி நாங்கள் செய்ய போகிறதுக்கான உதவிகளை தான் உங்கள்கிட்ட கேட்டு நிற்கின்றோம். அந்த உதவிகளில் நண்பர்களிடமிருந்து வந்தது மற்றது அரசாங்கத்தால் தாரதெல்லாம் கழித்து கொண்டு இன்னும் எங்களுக்கு 13.5 லட்சம் ரூபா தேவைப்படுகின்றது. இதுதான் உண்மை, இதுதான் இந்த உறுதியான நிலை. இதைவிட தவறான தகவல்களை பரப்புகிறார்கள், அதை நம்ப வேண்டாம். நேரடியாக எங்களோட தொடர்பு கொண்டு இந்த உண்மையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்கள் பற்றிய கருத்துக்களை கூறுகின்ற நண்பர்களின் ஊடாகவும் நேர்மையான நண்பர்கள் சிலர் எங்களுக்கு இந்த காசு எடுத்து தாரதுக்கு, இந்த உதவியை பெற்று தாரதுக்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்களிடமும் நீங்கள் இதெல்லாம் கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் அந்த குரூப்பில் எவ்வளவு அரசாங்கத்தால் தந்தது, நண்பர்களால் எவ்வளவு தந்தது, இனி எவ்வளவு தர உள்ளது, இனி எவ்வளவுக்கு எங்களுக்கு செலவுக்கு தேவை என்பதை நல்ல தெளிவாக அந்த கணக்கை நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் எங்களோட நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் காணொலி வழியில் எடுக்க இயலாது. நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் கல்லுகள் எல்லாத்தையும் சரியான கஷ்டப்பட்டு மிக நீண்ட தூரத்தில் இருந்து அந்த வீடு கட்டுற இடத்துல நாங்கள் கொண்டு சேர்த்துனாங்க. இதை விட அத்திவாரம் பட்டினது கல்லுகள் கொண்டே கொடுக்குறது அப்படியான பல ரத்தம் தேய்ந்த வேலைகளை செய்து தான் இந்த வீட்டை ஒப்பேற்றி இருக்கிறோம். இதை விட நாங்கள் அந்த வீட்டுக்கு பல பொருட்கள், பழைய பொருட்களை தான் நாங்கள் கொள்ளுணவு செய்து அந்த வீட்டை தற்பொழுது கோபிசம் வரையும் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த கோபிசத்துக்கு அங்கால இன்னும் கணக்க வேலை இருக்கிறது. உதாரணமாக நில அழுவை அடுத்து சுவர்பூச்சு, கரண்டு, அப்படி பல வேலைகள் இருக்கிறது. இதுக்கு சீமேந்து கல்லுகள் எல்லாம் தேவை, மேசன் கூலியெல்லாம் தேவை, மற்ற பைரிங் கூலியெல்லாம் தேவை. இவ்வாறு பல்வேறு தேவைகளுக்கு இவ்வளவு ஒரு காசு தேவைன்னு நாங்கள் போட்டுக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு முழுமையான தொகையை உங்களால் கட்ட இயலாது. எனவே சிறு தொகையாக எங்களுக்கு உதவி செய்யுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம். எனவே இந்த கோரிக்கையை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் உங்களை கேட்டு நிற்கின்றோம். எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த உதவிகளை பெற்று தாரதற்கு முழுமூச்சாக இருக்கிற நண்பர்களுக்கும் நமது சிறந்தாழ்த்திய நன்றிகளையும் எங்களுடைய அன்புரிமைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு சிறிய கோரிக்கையை நீங்கள் நிறைவு செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நன்றி. பாருங்க போலாமா, நாங்கள் போட்டுட்டோம். என்ன போட கிடக்குது, அது இந்த அத்திவாரம் ஃபுல்லாக போடும். போட்டுட்டு தான் அன்பே அன்பே
எடுக்கணுமோ அதாவது இது அதோட மண் இதெல்லாம் பெறாயிருக்காங்கல்ல முழு மண்ணு நாங்களாம் கொண்டாந்து போட்டது என்னன்னு சொன்னால் கூலி கொடுக்க கட்டாது கூலியே நியாயமான சிலர் அப்போ நாங்கள் முழு மண் லோட்டு நாங்களாம் தலையில் சுமந்து உள்ளுக்கு போட்டாங்க நிறைய சவலால் நாங்கள் அடித்து கொடுக்க போனாங்க இந்த எல்லா அத்தி வர கட்டுக்கும் இவ்வளோ உயரத்துக்கும் மண் போட்டது நாங்கள் தான் நீ மொங்கான் போடணும் மொங்கான் இப்போ போட்டு கொண்டுக்கிறோம் பாருங்க இப்படி தான் நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு செய்கிறோம்னு சொன்னால் கூலியாக குறைக்க சிலரை குறைக்கிறது தான் இந்த வேலை அவ்வளோ ஓ கிடாக்குது ஆ இந்த பள்ளங்களா பார்த்து போடுங்க இந்த அந்த வாசலுக்கு போடுங்க அந்த வாசல் டேய் அடே அந்த வாசலுக்கு போடுற அந்த வாசல் பள்ளம் கடை பார்த்தீங்களா ஒன்றா எல்லாம் மொச்சிடுங்களா சரியா உங்கள் அண்ணாக்க கூட்டாளி மாதிரி ஒரு டைம் வச்சுட்டு வந்துச்சு இங்கே இந்த பள்ளத்துக்கு போகணும் இங்கே இதுக்காக போகணும் நடக்கல
என்ன தாய் அன்மடியில் ஆட்டி கொடுக்காரன் என்ன என்னடா நச்சுடா இது பவுனண்டா நச்சது பவுனோட தாராடல வாழைப்பழத்தை தெரியல பெரிய வீட்டு பையனை பாருப்பா வீட்டுக்கு வந்து கிடக்குறானே டேய் நீ கொண்டு வரல சரியான கஷ்டம் என்ன ஐயோங்கடா அது பின்ன உப்புதா தூக்குறான்டா இது மர குட்டியனா கனை குட்டி இது நேசன் வேற பிடிச்சு போட்டால் ஒரு 5-6 நாளைக்கு போட்டு வந்தாங்க இல்லை 5-6 நாளைக்கு ஒரு 8-6 மேசக்காரப்பா நீ இதுக்கு போட அவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை அவன் கல்யாணம் அவன் கொங்கிட்டு இருக்கிறான் அதனால சில குறைக்கிறது தான் இந்த வேலை செய்கிறாங்க பண்ணாங்க அவங்க வந்து ஆனால் போடுறானே தேவை இல்லை ஐயோ